இன்றைக்கி இருக்கிற பரபரப்பான காலகட்டத்தில் நிறைய குழந்தைங்களோட ஃபுட்டில் இந்த ஜங்க் ஃபுட் ஒரு பார்ட்டாகவே மாறி இருக்கிறத நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ நம்ம குழந்தைங்கள இந்த ஜங்க் ஃபுட்லேருந்து ஒரு ஹெல்தி ஈட்டிங் ஹேபிட்க்கு கொண்டு வரக்கூடிய சில பாயிண்ட்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல் மெத்தட் என்னென்னா, குழந்தைங்களுக்கு ஹெல்தி ஃபுட்டை வந்து அவங்களோட ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிவிடுங்க. பிகாஸ் அவங்களோட மொதல் 2 இயர்ஸை வந்து கிரிட்டிக்கல் விண்டோ ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்லுவாங்க. குழந்தைங்களோட மொதல் 2 இயர்ஸில் அவங்களுக்கான எந்த ஒரு இண்டிபெண்டன்ஸையோ ஓன் டேஸ்ட் பர்ட்ஸோ டெவலப் ஆகாது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேரியஸ் ஃபுட்ஸு டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே அவங்க அடாப்ட் பண்ணிக்க ரெடியாக இருப்பாங்க. செகண்ட் வந்து ஹோம்மேட் ஃபுட்டை முடிஞ்ச அளவுக்கு கன்வீனியண்ட்டாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கலர்ஃபுல்லாகவும் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். தேர்ட் பாயிண்ட் என்னென்னா, குழந்தைங்களுக்கு இந்த ஜங்க் ஃபுட் எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துது, இது அவங்களோட ஆர்கன்ஸ் எப்படி பாதிக்குது, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி டிசீசஸை கொண்டு வருதுங்கிறத விஷுவலாகவும் ஒரு வீடியோ மூலமாக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஃபோர்த் பாயிண்ட் வந்து உங்களோட ஃபேமிலி மீலை ஒரு பேலன்ஸ்டு மீலாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃபிஃப்த் பாயிண்ட் வந்து ரொம்பவே இம்பார்ட்டண்ட். இது வந்து குழந்தைங்களுக்கு அவங்க கண்ணுக்கு தெரிகிற மாதிரி ஜங்க் ஃபுட்டை வைக்காதீங்க. வீட்டில் ஜங்க் ஃபுட்டை ஸ்டோர் பண்ணவே பண்ணாதீங்க. சிக்ஸ்த் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, குழந்தைங்க எப்பெல்லாம் ஜங்க் ஃபுட் கேட்குறாங்களோ அதுக்கு ஆன்சரை டைரெக்டாக நோன்னு சொல்லி யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் குழந்தைங்களுக்கு ஏதாவது கிரேவிங்ஸ் வரும்போது அதுக்கு டைரெக்டாக நோ சொல்லாமல் அதுக்கு ஒரு ஹெல்தி ஆல்டர்னேட்டிவாக கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சாக்லேட் கேட்டாங்கன்னா அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஹோம்மேட் டார்க் சாக்லேட்டோ லட்டுஸோ இல்லை குக்கீஸோ கொடுக்க ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஜூஸ் கேட்கும் போது இளநீரோ மோரோ இல்லை ஃப்ரெஷ் ஜூஸோ கொடுக்க ட்ரை பண்ணுங்கள்.